வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வீட்டுக்கு வீடு. கதைக்குள்ள போலாமா? அந்த மாநகர பேருந்திலிருந்து இடித்து பிடித்து அழுத்து போய் வந்து அக்காடா என இறங்கினாள் பல்லவி. வரும் வழியிலேயே மறுநாளைக்கு தேவையான காய்கறி, பால் பாக்கெட் என அனைத்தும் வாங்கி கொண்டு அவள் வந்து சேர்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட கேட்டை திறந்து கொண்டு அந்த ஒன்று கொடுத்தன காம்பவுண்டில் நுழைந்ததும் அங்கு தண்ணீருக்காக குழாய் அடியில் அடித்து கொண்டிருந்த அக்கம் பக்கத்து வீட்டாரை பார்த்து கொண்டே உள்ளே நடந்தாள். அந்த கூட்டத்தில் நடுவே சங்கர் தண்ணீரை பிடித்து கொண்டு வெற்றியோடு வந்து கொண்டிருந்தான். இதற்குள் பல்லவி உள்ளே நுழைந்ததும் அவளை பார்த்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த பிள்ளைகள் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டனர். என்னடா, சாயங்காலம் வந்து எதனா சாப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே பேகை கொண்டு போய் ஆணில் மாட்டிவிட்டு வாங்கி வந்த காய்கறிகளை ஓரமாக வைத்தாள். ஆ, இப்பதாம்மா அப்பா காஃபியும் பிஸ்கட்டும் கொடுத்தாரு என்றாள் பெரியவள் சாதனா. ஆமாம் என்பது போல் சிறிய வாண்டு ஆகாஷும் தலையாட்ட, சரி சரி போய் படிங்க என்று கூறிக்கொண்டே திரும்பினாள். இதற்குள் 2 கையிலும் 2 குடத்தை எடுத்துக்கொண்டு சங்கர் உள்ளே வர ஓடி சென்று அவனிடமிருந்து ஒரு குடத்தை வாங்கி ஓரமாக வைத்தாள். என்னங்க இது, அப்பவே குரல் கொடுத்திருக்க கூடாது, ஏன் 2த்தையும் நீங்களே கொண்டு வரீங்க? பரவாயில்லம்மா, நீயே, பாவம் அந்த பஸ்ல நசுங்கி கிசுங்கி டயர்டா வருவ, இதுல இந்த வேலைலாம் எதுக்கு? அதுதான் நான் வீட்டுல தானே இருக்கிறேன், பாத்துக்கிறேன். சரி போய் முகாலம்பிட்டு வா, நான் உனக்கு காஃபி போடுறேன் என்று கிச்சனுக்குள் சென்றான். எதுக்குங்க, நானே போட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா நீ போ என்று ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்தான். உள்ளே சென்று முகத்தை அலம்பிக் கொண்டு நைட்டிக்கு மாறி வெளியே வந்தாள். இதற்குள் அவளுக்கு சூடாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாங்கி கொண்டே கீழே அமர்ந்தாள். அவனும் அருகில் அமர்ந்ததும், என்னங்க, இன்னைக்கு போய் அந்த ரஞ்சித் அண்ணாவை பார்த்தீங்களா என்று கேட்டாள். ஆ, பார்த்தம்மா. என்ன சொன்னாரு என்று ஆவலாக அவன் முகத்தை பார்த்தாள். என்ன சொல்லுவான், நான் எதிர்பார்த்தது தான். திரும்ப வேலையை வாங்கணும்னா சின்ன முதலாளி கிட்ட பேசி ஒன்றும் சரிப்படாது, பெரியவரை தான் போய் பார்க்கணும்னு சொல்றான். அப்படியா? ஆமா, சின்னவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் இல்லாம கம்பெனி இப்போ கொஞ்சம் டல்லா போறதால இவ்வளோ எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேண்டான்னு கண்டிஷனா அவரு தான் எடுத்துட்டாரு. திரும்ப அவரை போய் பார்த்து ஒன்றும் ஆக போறதில்ல. அதனால பெரியவரை போய் பார்த்து தான் பேசணும். அவர் எனக்கு நல்லாவே பழக்கம். நான் சொன்னா கண்டிப்பா உன்னை திரும்ப எடுத்துப்பாரு. உன்னை பத்தியும் அவருக்கு தெரியும் இல்ல, அவரு தானே உன்னை வேலைக்கு எடுத்தாருன்னு சொல்றான். அப்படின்னா போய் பார்க்க வேண்டியதானே? பல்லவி, அவர் இங்க இல்லம்மா. பின்ன விழுப்புரத்துல இருக்காரு. அங்க போயிட்டு வர ஒரு 1000 ரூபாவது ஆகும். என்னது, 1000 ரூபாவா? ஆமாம்மா, அவனும் நமக்காக வர்றதால நாம தான் செலவெல்லாம் பார்த்துக்கணும். ஆமா, அதுதானே பார்த்தேன். இது போல எத்தனை 1000 2000ன்னு செலவு பண்ணியாச்சு என்று சலிப்போடு எழுந்து கிச்சனுக்குள் சென்றாள். பல்லவி, இதோ பாரு, இதுதான் கடைசி வாட்டி. இந்த வாட்டி கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா இந்த வாட்டி நான் பார்க்க போறது ஸ்ட்ரெயிட்டா பெரிய முதலாளியை தான். இதுவரை அவங்க இவங்கன்னு பார்த்து பணத்தை செலவு பண்ணதுதான் மிச்சமாச்சு. இந்த ஐடியாவை அவன் அப்பவே கொடுத்திருந்தா இந்நேரம் நான் திரும்ப வேலையில சேர்ந்திருப்பேன் என்றவள் பின்னாலேயே கெஞ்சி கொண்டெழுந்து சென்றான். இதோ பாருங்க, 1 வருஷமா உங்க சம்பளம் இல்லாம இங்க குடும்பம் ஓடிட்டு இருக்கு. நான் வாங்குற இந்த சம்பளத்துல மட்டும் எதங்க சமாளிக்கிறது? இன்னும் பசங்களுக்கு ஃபீஸை வேற கட்டியே ஆகணும். மளிகை கடைக்காரனுக்கு பழைய பாக்கி அப்படியே இருக்கு. நான் ஏதோ அவர்கிட்ட போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க என்னடானா அடிக்கடி வேலைக்காக அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்னு 1000 2000ன்னு வாங்கிட்டு போறீங்க. இப்படி தண்டத்துக்கு இந்த வேலைக்கே செலவு பண்றதுக்கு பேசாம புதுசா வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இல்ல? பல்லவி, என்னம்மா நீயே இப்படி பேசுற? இந்த கம்பெனில எனக்கு 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஏதோ அந்த சின்னவர் வந்து கம்பெனில இப்போதைக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னு தான் பாதி பேர் எடுத்துட்டாரு. என் நேரம் அதுல நானும் ஒருத்தனா மாட்டிக்கிட்டேன். நானும் இந்த 1 வருஷமா அவங்க கல்லை இவங்க கல்லைன்னு பிடிச்சு அந்த வேலையை திரும்ப வாங்க அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த கம்பெனியில இப்பதான் நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப வெளியில வேற கம்பெனிக்கு போனா திரும்ப முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுவும் இல்லாம இப்ப பசங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா நிறைய படிச்சுட்டு வராங்க. நான் பிகாம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த சம்பளம் எல்லாம் எடுத்து எடுப்புலயே கிடைக்காதுமா. அதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு முண்டி அடிச்சிட்டு இருக்கிறேன். இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்களோ? எப்படின்னா போங்க, என் தலை எழுத்து. உங்க பேச்சை நம்பிக்கிட்டு பணத்தை அழுத்துட்டு இருக்கிறேன். என் கஷ்டம் உங்களுக்கு எங்க புரிய போகுது என்று சலித்து கொண்டே சென்று பேக்ல இருந்த 500 ரூபாய் எடுத்தவனிடம் கொடுத்து விட்டு, என்கிட்ட இதுதான் இருக்கு, இதுவே அந்த மளிகை கடைக்காரனுக்கு கொடுக்க கொண்டு வந்தேன்.
இனி இந்த மாசமா அவன் கிட்ட அசிங்கப்பட்டுதான் நிக்கணும் போல இருக்கு என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றாள். அந்த பணத்தை கையில் வைத்துக் கொண்டு அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தான் சங்கர். அவன் முகத்தில் வேதனை தெரிந்தது. இரவு டிஃபனுக்கு சேமியா உப்புமாவை கிண்டி தேங்காய் சட்னி அரைத்து விட்டு வெளியே வந்த பல்லவி அங்கு சங்கரை காணாமல் சுற்றி பார்த்தாள். ஏய் பசங்களா, அப்பா எங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தாள். அப்பா அப்பவே வெளியில போயிட்டாருமா என்று தலையை நிமிர்த்தி கூறிவிட்டு மீண்டும் எழுத ஆரம்பித்தாள் சாதனா. பல்லவியின் முகம் வாடியது. பாவம் மனுஷன், அவரும் வேலைக்காக அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவரை நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் வேலைக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் வீட்டில் நிம்மதியா இருந்தது. நான் செலவுக்கு எதனா பணம் கேட்டா முகம் சுளிக்காம கொடுப்பாரு. அவரே தினமும் காய்கறி பழங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு வாங்கி வந்துடுவாரு. வாரம் ஒரு நாள் பீச்சு சினிமா கோவில்னு கூட்டிட்டு போவாரு. ஆனா இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு வேலை இல்லைன்னதும் பொறுப்பு பூரா என் தலையில விழுந்துடுச்சு. அதுக்காக பாவம் ஏற்கனவே நொந்து போன மனுஷனை நாமளும் நோக்கடிக்கிறது என்ன நியாயம்? என் வெறுப்பை அவர் மேல கொட்டிட்டேன். அவரோட கஷ்டத்தை யார்கிட்ட கொட்டுவாரு என்று யோசித்து கொண்டே அவள் அமர்ந்திருக்க இதற்குள் பக்கத்து வீட்டிலிருந்து அகிலாவின் அலறல் சத்தம் கேட்டது. பதறிக்கொண்டு பல்லவி வெளியே ஓட அகிலாவின் கணவன் அவளை முறைத்தபடி சட்டையை போட்டுக்கொண்டு ஆவேசத்தோடு வெளியே செல்வதை பார்த்து கொண்டே அகிலாவின் போர்ஷனுக்கு ஓடினாள். அகிலா தலைமுடியெல்லாம் கலைந்து புடவையெல்லாம் கிழிந்து அலங்கோலமாக கீழே விழுந்திருக்க அவளது கன்னத்தில் 5 விரல்களும் பதிந்து கண்ணி போயிருந்தது. பிள்ளைகள் இருவரும் தனது தாயுடன் அமர்ந்து அலறி கொண்டிருக்க பல்லவி ஓடி சென்று அவளை பிடித்து தூக்கி அமர வைத்தாள். கடகடவென அவளது புடவையை சரி செய்து உள்ளே ஓடி சென்று சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். இதற்குள் வாசலில் அக்கம் பக்கத்து பெண்கள் பேசிக்கொண்டே எட்டி பார்க்க எழுந்து சென்று கதவை சாத்தினாள். ஆமா, இதுங்களுக்கு இதேதான் தினமும் வேலை என்றாள் கவிதா. ஆமாக்கா, அந்த ஆளுதான் குடிக்காரன்னு தெரியுது இல்ல, இவ்வளவு வாய் வச்சுக்கிட்டு பேசாம இருக்காளா பாருங்க. எதனா எதிர்த்து பேசியிருப்பா, உடனே அந்த ஆளு போட்டு நவுத்திட்டு இருப்பான் என்றாள் கனிமொழி. விடு விடு, நாம போய் பார்த்தா அப்புறம் நம்ம தலையில தான் விடியும். வா வா என்று அவர்களை அழைத்து சென்று விட்டாள் கலா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே கதவை சாத்தி விட்டு வந்த பல்லவி, என்னடி அகிலா, இன்னைக்கும் என்ன பிரச்சனை? உடம்பெல்லாம் வரி குதிரை போல ஆக்கிட்டு போயிட்டு இருக்காரு அந்த ஆளு, என்னடி ஆச்சு என்று கண்கள் கலங்க அவள் தலைமுடியை சரி செய்தாள். வழக்கம் போலதான்க்கா, குடிக்க பணம் கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னதும் போட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. இனிமே நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்து பிள்ளைகள் தேம்ப அவர்களை சமாதானம் செய்த பல்லவி, ஏய் அப்படியே அவர் உன்னை விட்டு போயிட்டாலும் நிம்மதியாதான் இருக்கும். இப்படி உன்னை தினம் தினம் சித்திரவதை பண்றாரு பாரு. குழந்தைங்க எப்படி இருக்குதுங்க, எலும்பும் தோலுமா. ஆமா, கையில பணம் இருந்தா அந்த ஆளு முகத்துல விட்டெறியறதுக்கு என்னடி? ஏன் இப்படி அடி வாங்குற? அக்கா, அவர் இந்த மாசம் சம்பளம் வாங்கி 1 ரூபாய் கூட வீட்டுக்கு கொடுக்கல. நானே பசங்களுக்கு இன்னைக்காவது சோறாக்கி போடலான்னு பக்கத்துல ராமதாஸ் அன்னைக்கிட்ட 200 ரூபாய் கைமாத்தா வாங்கி வந்தேன். அதையும் கேட்டு மாட்டு அடிக்கிறது போல அடிச்சுட்டு போறாரு. என்னடி இது கொடுமை? அந்த ஆள் அடிக்க வர்றாருன்னு தெரிஞ்சதும் வெளியில எங்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்கலாம் இல்ல? வேண்டாங்க்கா, அன்னைக்கு அவர் என்ன அடிச்சிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிறவங்க யாரும் கேட்கல, அண்ணன் தான் கேட்டாரு. அதுக்கு அண்ணாவை அந்த ஆளு அசிங்கமா கேட்டதுல இருந்து அண்ணன் முகத்தை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்காக என்னடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இல்ல எங்க வீட்டுக்கார பத்தி தான் தெரியாதா? சரி சரி, பிள்ளைங்க எதனா சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, இனிமே எங்க போய் நான் சாமான வாங்கி வர்றது? அதுதான் அந்த பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானே அந்த பாவி என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். சரிடி, அழாத, நீ போய் முகத்தை அலம்பிக்கிட்டு பசங்களை பாரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் என்று எழுந்து கொண்டாள். அக்கா, அதெல்லாம் வேண்டாங்க்கா, பாவம் நீயே எனக்காக எவ்வளவோ செய்யற, உன்னையே சும்மா தொந்தரவு பண்ண முடியல. அதுக்காக இப்படி பட்டியும் கிடப்பியா? பிள்ளைங்கள பட்டி போடுவியா? உங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி பக்கத்துல நிம்மதியா சாப்பிட முடியும்? பேசாம இரு என்று வெளியே சென்றாள். அகிலாவிற்கும் அவள் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வைத்து விட்டு அவள் உள்ளே வர இதற்குள் வீட்டிற்கு வந்த சங்கர், என்னம்மா அகிலா வீட்டில இருந்து வர என்று கேட்டார். பல்லவி நடந்ததை அவனிடம் கூற, பாவம் அந்த பொண்ணுக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமையோ, இவன் கிட்ட இப்படி அடிபட்டு அவதிப்படுறதுக்கு அவ எங்கேயாவது அந்த பசங்களை கூட்டிட்டு போய் பொழைச்சிக்கலாம். அவ எங்க போவாங்க? அவளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவ, படிச்சு முடிச்சுட்டு
எங்கேயோ எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவளை இவன் காதலிக்கிறன்னு கூட்டிட்டு வந்துட்டான். அவன் பேச்சுல மயங்கி வந்தவளுக்கு இங்க வந்ததும் தானே தெரிஞ்சிருக்கு அவன் ஒரு குடிக்காரன்னு. அன்னையில இருந்து இதுவரை தினம் தினம் சித்திரவதையை தான் அனுபவிக்கிறா. குடிச்சிட்டு வந்து நல்லா அடிச்சு போட்டுறது. அப்புறம் திரும்பவும் அவ அங்க இங்க பசங்களுக்காக கடனை வாங்கி வச்சிருந்தா அதையும் கொடுக்க சொல்லி அமக்கலம் பண்றது. அவன் தான் வீட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றான்னு அவளாவது வேலைக்கு போலான்னு போனா அங்கேயும் வந்து அமக்கலம் பண்ணி அவளை வேலைக்கு போக விடாம செய்யறான். பாவம் அந்த பசங்களை பாருங்க எப்படி இருக்குதுங்க. அவளும் எலும்பு கூடு போல இருக்கா. இன்னைக்கு நான் கொண்டு போன சாப்பாட்ட அந்த பசங்க எப்படி சாப்பிட்டாங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு அழுகியே வந்துடுச்சுங்க என்று கண்களை துடைத்து கொண்டாள். சரி விடுமா, இப்ப அந்த ஆள் இருக்கானா? இல்ல, எங்கேயோ போயிட்டானா. விடு, எப்படியும் 2 நாள் கழிச்சுதான் வருவான். அதுவரை அவளாவது நிம்மதியா பசங்களை வச்சிட்டு இருக்கட்டும். நாளைக்கு நீ சாப்பாடு செய்யும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடு. சரிங்க. ஆமா, நீங்க எப்போ ஊருக்கு போறீங்க? நான் நாளன்னைக்கு தான் போகணும். இந்த பணம் பத்தாது. நம்ம குமாரி கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டேன். அவன் நாளைக்கு கொடுக்கறேன் வாடான்னு சொன்னான். அவங்க கிட்ட வாங்கிட்டு தான் போகணும். என்னவோ போங்க, ஊருக்காக சங்கடப்படுறோம். நம்ம நிலைமையும் இங்க மோசமா தான் இருக்கு என்று புலம்பிக் கொண்டே எழுந்து உள்ளே சென்றாள் பல்லவி. சங்கர் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். 2 நாட்கள் சென்றது. அன்று சங்கர் ஏதோ பதட்டத்தோடு இருக்க வீட்டில் அனைத்தையும் களைத்து போட்டு விட்டு எதையோ தேடிக் கொண்டிருந்தான். அவன் முகம் எல்லாம் வேர்த்து கொண்டிருந்தது. அவனை பார்த்த பல்லவிக்கு ஒன்றும் புரியாமல் பிள்ளைகளை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பி விட்டு உள்ளே வந்தாள். என்னங்க, நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என்னவோ பதட்டமாவே இருக்கீங்க. கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. எதையோ தேடிட்டு இருக்கிறது போல இருக்கு. என்னங்க அது என்று கேட்டுக்கொண்டே அவனை உற்று பார்த்தாள். பல்லவி, அது என்று தயங்கியவன் அவள் முகத்தை பார்த்து, ஒன்னும் இல்லம்மா விடு என்று மீண்டும் கட்டிலின் அடியில் குனிந்து பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க, எனக்கு ஆபீஸுக்கு வேற டைம் ஆகுது. இப்ப நீங்க காலத்தை கடத்தாம சொல்ல போறீங்களா இல்லையா என்று கடிந்து கொண்டாள். பல்லவி, அது சொல்லுங்க அண்ணா. பல்லவி, நீ முந்தானத்து கொடுத்த 500 ரூபாய் நோட்டு. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அத காணோமா. எனது காணோமா என்று கத்தினாள். ஏய், மெதுவா பேசு, இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம் என்று மீண்டும் தேடினான். என்னங்க, நான் எவ்வளவு ஒரு கஷ்டத்துல உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தா அசால்ட்டா ரூபாவை காணோன்னு சொல்லுவீங்க. மளிகை கடைக்காரனுக்காக வச்சிருந்த பணம் வேலைக்காக கேக்குறீங்களேன்னு எடுத்து கொடுத்தா சர்வ சாதாரணமா காணோன்னு சொல்றீங்க. நேத்து அந்த மளிகை கடைக்காரன் என்ன வழியில நிக்க வச்சு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? என்னம்மா, நான் என்ன வேணும்னு நான் தொலைச்சேன்? உன் நிலைமை எனக்கு தெரியாதா? அந்த பணம் பத்தாதுன்னு தான் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நேத்து குமார் கிட்ட கூட 1000 ரூபாய் கேட்டிருந்தேன். அதுல ஒரு 500 ரூபாவை உனக்கு செலவுக்கு கொடுக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு என்று அவன் பதட்டத்தோடு கூற, ஆகும், ஏன் ஆகாது? உங்களுக்கு எதனா அக்கறை இருந்தா தானே, இல்ல என்னோட கஷ்டம் புரிஞ்சா தானே? இப்படியே வேலை வெட்டி இல்லாம போய் சொல்லி அங்க எங்கன்னு கடனை வாங்கிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுதான் ஒருத்தி இருக்கால இழிச்சவாயி, அவ எல்லாம் பார்த்துப்பா. நம்ம இப்படியே சுகமா அவ சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால்தான் உங்களுக்கு அந்த பணத்தோட அருமை புரியல. என் கோபத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட சங்கர் அதிர்ந்து போய் அப்படியே நின்று போனான். அவன் முகம் சிவந்து சொல்ல முடியாத வேதனையை காட்ட அமைதியாக சட்டி எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே சென்று விட்டான். பல்லவியும் சாப்பிடாமல் ஆபீஸிற்கு கிளம்பி கோபத்தோடு வீட்டை பூட்டி கொண்டு சென்று விட்டாள். அன்று முழுவதும் அவளுக்கு வேலையில் கவனம் செல்லவில்லை. சங்கரை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். அவனை காலை அப்படி கோபத்தோடு பேசியதற்கு மிகவும் வருந்தி கொண்டிருந்தாள். எனக்கு ஏன்னா இப்பெல்லாம் இவ்வளவு கோபம் வருதோ? அவசரத்துல எதனா படப்படன்னு பேசிட்டு அப்புறமா உட்காந்து அவதிப்படுறேன். அவர் மட்டும் என்ன பணத்தை வேணும்னு நான் தொலைச்சிருப்பாரு. நான் இப்படி பேசிட்டேனே, அவர் எதனா கஷ்டப்பட்டு இருப்பாரா? கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு. இன்னைக்கு ஊருக்கு கூட போயிருக்க மாட்டாரு. சரி, போனாவது போடலாம் என்று அவனது செல்லிற்கு போன் செய்தாள். ஆனால் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வரவே சற்று பயந்து போனாள். அந்த ரஞ்சித் அண்ணன் நம்பரும் இல்லை. இப்ப அவர் எங்க இருப்பாரு? கோச்சிக்கிட்டு எங்காவது போயிட்டு இருப்பாரா? சச்சே, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நான் எத்தனையோ வாட்டி கோபத்துல பேசியிருக்கேன். அப்பெல்லாம் போகாம இப்ப மட்டும் போயிடுவாரா? ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். அதனால இருக்காது. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. என்னை விட்டு அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சரி,
இன்னைக்கு பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமா கிளம்பணும் என்று மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டாள். மாலை அவள் பதட்டத்தோடு வீட்டிற்கு செல்ல வாசலில் அனைத்து பெண்களும் கூடி நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். பல்லவியை பார்த்து பக்கத்து வீட்டு கலா ஓடி வந்தாள். பல்லவி, வா பல்லவி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் என்றாள் பதட்டமாக. என்ன கலா, என்ன எல்லாரும் கும்பலா நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இங்க பெரிய கலவரமே நடந்து போயிடுச்சு. ஏன், என்னாச்சு? நம்ம அகிலா விஷத்தை குடிச்சிட்டா. கடவுளே, என்ன சொல்ற? அவளுக்கு என்ன ஆச்சு என்று பதறினாள். பயப்படாத, ஒன்னும் ஆகல. அந்த ஆள் இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருந்தான். வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரே அமக்கலம். அந்த பொண்ணை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருந்தான். நீங்க யாரும் போய் பார்க்கலையா? ஆமா, அங்க போனா அப்புறம் அன்னைக்கு உன் வீட்டுக்காரர் கேட்டது போல அசிங்கமா கேட்பான். அதனாலதான் எங்க வீட்டுக்காரரை போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆமா பல்லவி, போனா போகுதுன்னு ஏதோ உதவி பண்ணா அப்புறம் நம்ம கிட்டயே காசு பண்ணன்னு கேட்பா அந்த அகிலா பொண்ணு. நமக்கு எதுக்கு வம்பு என்றாள் பானு. அதுக்காக அப்படியேவா பேசாம இருந்தீங்க? பின்ன என்ன செய்யறது? அப்புறம் அந்த ஆளு கத்திக்கிட்டே போயிட்டான். ரொம்ப நேரமா அந்த பிள்ளைங்க அழுதுட்டே இருந்தாங்க. அப்பதான் நாங்க போய் எட்டி பார்த்தோம். அந்த பொண்ணு மயங்கி விழுந்து கிடந்தது. பக்கத்துல பூச்சி மருந்து பாட்டில் இருந்தது. உடனே நாங்க பதறிக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு போனை போட்டோம். அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இது போலீஸ் கேஸ் ஆகிட போகுதுன்னு பயந்து நம்ம கௌரி தான் அவங்க மாதர சங்கத்துல இருந்து யாரோ முக்கியமான ஆள பார்த்து பேசி கூட்டிட்டு அங்க போறேன்னு சொன்னா. சரி, நீ வரியா? நாங்களாம் இப்ப அங்கதான் போறோம் என்றாள் கனிமொழி. பிறகு பிள்ளைகளை பத்திரமாக இருக்கும்படி கூறிவிட்டு பல்லவி அவர்களுடன் செல்ல ஹாஸ்பிட்டலில் சோர்ந்து போய் கட்டிலில் படுத்திருந்தாள் அகிலா. அவள் அருகே பிள்ளைகள் கவலையோடு அவள் முகத்தை பார்த்து கொண்டிருக்க கௌரியும் அவளது மாதர் சங்க தோழியும் அருகே நின்று கொண்டு அவளை ஏதோ கேட்டு கொண்டிருந்தனர். பல்லவியை பார்த்ததும் அகிலா தேம்ப அவளை திரும்பி பார்த்த கௌரி, வாங்க பல்லவி, உங்க ஃப்ரெண்டு பண்ண வேலையை பார்த்தீங்களா? நல்ல வேலை, நாங்கெல்லாம் பார்க்கலன்னா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பாங்க. அப்புறம் இந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்றாள் கோபமாக. பல்லவிக்கும் அவள் கோபத்தில் நியாயம் இருப்பதாக தெரிந்தது. அகிலாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அகிலா அவளது கோபத்தை பார்த்து பயந்தவாறே ஏதோ சொல்ல முணுமுணுக்க இதற்குள் உள்ளே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்ததும் அனைவரும் நகர்ந்து கொண்டு அவருக்கு வழியை விட்டனர். மாதவி, இவங்க தான் நீங்க சொன்ன அகிலாவா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். ஆமா இன்ஸ்பெக்டர் என்றாள் கௌரியின் தோழி மாதவி. ஏமா, உங்க ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாராமே, உங்களை அடிக்கடி குடிச்சிட்டு வந்து அடிப்பாராமே. ஏமா, எதுக்குமா இப்படி இருக்கீங்க? புருஷன்காரன் குடிச்சிட்டு வந்து அடிச்சா போலீஸ்ல வந்து சொல்றது இல்லையா? இப்படியா தற்கொலை பண்ணிக்க முடிவெடுப்பீங்க? சரி சரி, நடந்தது என்ன சொல்லுங்க, நான் கேஸ் ஃபைல் பண்ணணும். சார், எங்க வீட்டுக்காரு என்ன அடிக்கல, அவர் என்ன கொடுமைலாம் பண்ணதில்லை என்றால் அகிலா மூச்சு வாங்க. அனைவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள பல்லவிக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் ஏமா இப்படி வந்து என்கிட்ட சொன்னாங்க? எங்க அந்த மாதவி மேடம்? ஏன் மேடம், என்ன இது? நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, என்ன மேடம் இது என்றவர் சற்று கோபத்தோட கேட்க, அகிலா என்ன இது, ஏன் இப்படி சொல்ற? உண்மைய சொல்லு, அந்த ஆளை காப்பாத்த பார்க்காத என்று கத்தினாள் கௌரி. இல்லக்கா, அவரை நடிக்கல, நான் தான் ரொம்ப நாள் வயிற்று வலியால் அவதிப்பட்டு இருந்தேன். அந்த வலி தாங்க முடியாம இன்னைக்கு விஷத்தை குடிச்சிட்டேன் என்று அகிலா தடுமாறிக்கொண்டே கூற இன்ஸ்பெக்டர் தலையில் அடித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். உனக்கு போய் உதவ வந்த பாரு, என்ன சொல்லணும் என்று கௌரி அவளை முறைத்து விட்டு மாதவி அழைத்து கொண்டு சென்று விட்டாள். பாத்தியா பல்லவி, இதுக்குதான் இவங்க விஷயத்துல நாங்க போறதே இல்லை என்று பக்கத்து வீட்டு பெண்கள் அனைவரும் பல்லவிடம் கூறிவிட்டு வெளியே சென்றனர். பல்லவிக்கு ஒரு பக்கம் கோபமும் ஒரு பக்கம் அவளது நிலைமையை பார்த்து பரிதாபம் ஏற்பட அவளை முறைத்து பார்த்துவிட்டு கடகடவென வெளியே சென்று விட்டாள். அக்கா அக்கா என்று அகிலா அழைப்பது அவளது காதில் கேட்டுக்கொண்டிருந்தது. அன்று இரவு முழுவதும் அவள் அகிலாவை பற்றி நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள். என்ன இது, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணா? அந்த ஆளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க இதுதான் சமயம்னு அவனை பத்தி சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை ஜெயில போட்டு கம்பி என்ன வச்சிருக்கலாம். ஆனா என்னவோ பெரிய பத்தினி தெய்வம் போல அவ புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறா. இப்ப அந்த குடிகாரனை காப்பாத்தி என்ன பண்ண போறா? திரும்பவும் அடியும் உதையும் வாங்க போறாளா? அவன் அப்பவும் திருந்தவா போறான். எப்படின்னா போகட்டும், இனிமே அவளை போய் நம்ம பார்க்கவே கூடாது, என்ன நடந்தாலும் கண்டுக்கவே கூடாது என்று கோபத்தோடு படுத்து கொண்டாள். அகிலாவின் மீது இருந்த கோபத்தில் அவள் சங்கரை பற்றி யோசிக்க மறந்து போனாள். மறுநாள் காலை யாரோ கதவை தட்ட
யார் இந்நேரத்துக்கு? ஒருவேளை அவரு தான் வந்துட்டாரா? அட கடவுளே, இந்த பொண்ணு பண்ண அமக்களத்துல அவரை பத்தி நான் கவனிக்கவே இல்லையே. ராத்திரியெல்லாம் மனுஷன் வீட்டுக்கு வராம எங்க போயிட்டு வராரு என்று யோசித்து கொண்டே போய் கதவை திறந்தாள். வெளியே அகிலா குழந்தைகளை கையில் பிடித்து கொண்டு நின்றிருக்க, அவளுக்கு பின்னால் ஒரு 60 வயது பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்தால் ஏதோ மரியாதைக்குரிய பெண்ணாக தோன்ற, அவளது வெள்ளை புடவையும் கழுத்தில் ஒரு துளசி மாலையும் அதில் சிலுவையும் இருப்பதை பார்த்து, வாங்க உள்ள வாங்க என்று மரியாதையோடு அழைத்து சாரில் அமர வைத்தாள் பல்லவி. அகிலாவும் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கீழே அமர அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் பல்லவி. அக்கா, உங்களுக்கு என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு ஏன், இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே என் மேல கோபம் இருக்கும். ஆனா எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்லை. உங்களை தான் என் கூட பிறந்த அக்காவா நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என் மேல கோச்சிக்கிட்டா என்னால அதை தாங்க முடியாது. அப்ப என் தங்கச்சி நீ அந்த ஆளுக்கிட்ட அடி வாங்குறத மட்டும் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சி அகிலா என்று ஆத்திரமும் அழுகையுமாக கூறினாள். பல்லவி, உங்க கோவம் நியாயம்தான். ஆனா நேத்து அகிலா பண்ணதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை பத்தி சொல்லத்தான் நாங்க வந்தோம் என்றாள் அந்த மூதாட்டி. அவளை அதிர்ந்து பார்த்தாள் பல்லவி. ஆமாக்கா, அந்த ஆளு என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினதுக்கு நான் அந்த ஆளை போலீஸ்ல மாட்டி வைக்கலான்னு தான் யோசிச்சேன். ஆனா அப்படி பண்றதால மட்டும் அவன் கண்டிப்பா திருந்த மாட்டான். ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டான். இனி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா சுத்தமாவே ரவுடியா மாறிடுவான். அதனால தான் அவனை மானசீகமா தண்டிக்க நினைச்சேன் என்றாள் அகிலா. என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த ஆளை நான் நேற்று போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருந்தா அவன் கொஞ்ச நாள்ல திரும்பவும் வெளியில வந்துடுவான். அவனுக்கு என் மேல இன்னும் தான் கோபம் அதிகமாகும். இன்னும் தான் என்னை போட்டு சித்திரவதை பண்ணுவான். ஜெயிலுக்கு போறது பழகினதால அவனுக்கு அந்த பயமும் இருக்காது. ஆனா இப்ப அவன் தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்க போறான். எப்படி? அக்கா, இவங்க வேற யாரும் இல்ல, நான் வளர்ந்த ஆசிரமத்துல வேலை பார்க்கறவங்க தான். இவங்க தான் என்னை வளர்த்தாங்க. நான் பசங்களை கூட்டிட்டு அவங்க கூட தான் போக போறேன். அந்த ஆளு கூட இனிமே நான் வாழ போறதில்ல. வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிறதில்ல தானே. நாம என்ன மக்களும் பண்ணாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போக ஒருத்தி இருக்கான்ற தைரியம் இருக்கு அந்த ஆளுக்கு. எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆளுக்கு என்னை விட்டா வேற கதி இல்லை. எங்க சுத்தினாலும் என்கிட்ட தான் வந்து விழுந்துடுவான். என்னதான் அடிச்சு திரும்பவும் பணத்தை வாங்கிட்டு போவான். இப்ப நான் இல்லைனா அவனை சீர்ந்த ஆள் இல்லை. அவனை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இப்படியே தனியா கிடந்தாதான் அவனுக்கும் என்னோட அருமை புரியும். அப்புறம் யார் அவனுக்கு கடன் உடனே வாங்கி சோத்த போடுவாங்க, குடிக்க காசு கொடுப்பாங்க? இப்படி தனியா கடந்து தவிக்கும் போதுதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். அந்த தண்டனை தான் இவனை போல ஆளுங்களுக்கு சரியானது. அதை விட்டு இவனை ஜெயிலுக்கு அனுப்புனா அங்கேயும் போய் நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப என்கிட்ட வம்பிழுப்பான். அதுதான் இவன் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு கிளம்பிட்டேன். அவனா திருந்தி வந்தா சரி, இல்ல அவன் அப்படியே எங்கேயாவது போகட்டும். நான் என் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அங்கேயே எதனா வேலை செஞ்சு பொழைச்சிப்பேன். அகிலா என்று பல்லவி அவளை கட்டி கொண்டாள். ஏன் பல்லவி, இதை பத்தி நேத்து அந்த கௌரி கிட்ட சொல்லியிருக்கலாமே. அவங்க அனாவசியமா கோச்சிட்டாங்கல்ல. இல்ல பல்லவி, நான் தான் அவகிட்ட இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னேன் என்றாள் அந்த மூதாட்டி. ஏன் மேடம் என்று பல்லவி ஆச்சரியத்தோடு கேட்க, ஆமாக்கா, நேத்து இவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு ஆளாளுக்கு ரொம்ப கேவலமா பேசினாங்க. சரியான தொல்லைன்னு சகிச்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா நம்ம கூட பழகினவ பக்கத்துல இருந்த பொம்பளைன்னு கூட இல்லாம அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்தாங்க. அந்த கௌரி அக்கா கூட இந்த நியூஸை மாதர் சங்கத்துல சொல்லி பெருசாக்கி அவங்க தான் என்னை காப்பாத்தினதா பெருமடிச்சுக்கிட்டு அதை வச்சு ஆதாயம் தேட பார்த்தாங்க. அப்ப கூட என்னை காப்பாத்தணும், என் எதிர்காலத்துக்கு எதனா வழியை காட்டணும்னு அவங்க யோசிக்கல. நாளைக்கு அவரை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாலும் என் எதிர்க்க என்னை பரிதாபமா பார்த்துட்டு நான் செஞ்சது சரின்னு சொன்னாலும் பின்னாடி என்னதான் கண்டிப்பா தப்பா பேசுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனா இதுதான் சரியான முடிவு, இப்படிதான் எல்லாரும் செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஆனா என்ன பொறுத்தவரை என் புருஷனுக்கு இப்படிதான் தண்டனை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் என்றாள் அகிலா. ஆமாம்மா, இதெல்லாம் நேத்தே உங்ககிட்ட சொல்லத்தான் நாங்க முடிவு பண்ணோம். ஆனா நான் போய் இவளுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ கோபத்தோட அங்கிருந்து வந்துட்டு இருக்க என்றாள் அந்த மூதாட்டி. பல்லவி அகிலாவை கட்டி கொண்டு கண்ணீர் வடிக்க, சரிக்கா, நாங்க கிளம்புறோம். இத்தனை வருஷம் நீங்க எனக்காக பண்ண உதவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டு
அப்புறமா நான் வந்து உங்களை பாக்குறேன். அண்ணனை கேட்டதா சொல்லுங்க. இந்த காம்பவுண்ட்ல இத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா யாரும் வரல. எல்லாரும் செலவுக்கும் எங்க வீட்டுக்காரரும் பயந்தாங்க. ஆனா அண்ணன் தான் பாவம், அவரோட நிலைமை சரியில்லைனாலும் உங்களை எனக்கு உதவி செய்ய சொன்னாரு. எங்க வீட்டுக்காரர் என் அடிக்கும் போதெல்லாம் தைரியமா வந்து தட்டி கேட்பாரு. அவர் என் கூட பிறக்கலனாலும் அவரை என் சொந்த அண்ணனா தான் நினைக்கிறேன். சீக்கிரம் அவருக்கு அந்த வேலை திரும்ப கிடைச்சு நீங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும் என்று மனதார கூறிவிட்டு கிளம்பினாள். அவர்களுக்கு டிஃபன் வைத்து செலவிற்கு அவளிடம் கையில் இருந்த பணத்தை கொடுத்து அனுப்பினாள் பல்லவி. அவர்கள் சென்றதும் அமைதியாக உள்ளே வந்து அமர்ந்த பல்லவி கட்டிலில் இருந்த தலையணை கீழே விழ அதை குனிந்தெடுத்தாள். அப்பொழுது ஓரமாக இருந்த தண்ணீர் குடத்தின் அடியில் ஒரு 500 ரூபாய் நோட்டு ஒட்டி கொண்டு காற்றிற்கு ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர் காணோன்னு தென்ன ரூபா இங்கே இருக்கே என்று பதட்டத்தோடு அதை எடுத்தாள். அட கடவுளே, இந்த பணத்துக்கு தானே நான் அன்னைக்கு அவரை அப்படி பேசிட்டேன். அவர் அதுக்காக தானே கோச்சிட்டு போயிட்டாரு. இந்த காம்பவுண்ட்ல குடிக்காரங்க, பொம்பளைங்களை தப்பா பாக்குறவங்க, சுயநலக்காரங்க, பொண்டாட்டி கிட்ட ஈகோ பாக்குறவங்கலாம் இருக்காங்க. வெளியிலையும் நான் தினம் தினம் அவங்கள போல நிறைய பேரை பாக்குறேன். ஆனா என் புருஷன் இவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரு. வேலை இல்லைனாலும் வீட்டுல சும்மா இருக்க கூடாதுன்னு எந்த ஈகோவும் பார்க்காம எனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தண்ணி எடுத்து வைக்கிறதும், கடைக்கு போறதும், வீட்டுல நான் வரதுக்குள்ள சமைச்சு வைக்கிறதும், நான் எதனா கோவத்துல திட்டினாலும் அதை பெருசா எடுத்துக்காம போறதுன்னு எனக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. ஆனா நான் அவரை காயப்படுத்திட்டேனே. இப்ப அவர் எங்க போயிருப்பாரு? இது போல அவர் ஒரு நாள் கூட வெளியில தங்கினதில்லையே. ஒருவேளை மனசு உடைஞ்சி தப்பான முடிவு எடுத்திருப்பாரோ என்றவள் கலங்க இதற்குள் பிள்ளைகள் எழுந்து அவளிடம் அப்பா எங்கே என்று கேட்க ஆரம்பித்தனர். அவர்கள் கேட்டதும் மேலும் அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்க ஓவென கதறி அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்து பிள்ளைகள் ஒன்றும் புரியாமல் தேம்ப, ஏய் பல்லவி, என்னம்மா, ஏன் அழற என்ற குரலை கேட்டு டக்கன தலையை நிமிர்த்தி பார்த்தாள். அப்பா என்று பிள்ளைகள் இருவரும் ஓடி சென்று சங்கரை கட்டி கொள்ள அவன் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை அவர்களிடம் கொடுத்து விட்டு பல்லவின் அருகே வந்து அமர்ந்து அவள் கைகளை பிடித்து கொண்டான். என்னம்மா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற? முகமெல்லாம் செவந்திருக்கு என்று அவள் கண்களை துளைத்தான். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க என்று அவன் காலில் தடால் என்று விழுந்து மீண்டும் கதறினாள். ஏய் என்ன பல்லவி, ஏன் இப்படி அழற? என்னாச்சு? முதல்ல எழுந்துடு என்று அவளை எழுப்பி அருகே அமர வைத்து கொண்டான். என்னங்க, நான் உங்களை அப்படி பேசினதுக்கு தானே நீங்க என்கிட்ட கோச்சிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க என்று தேம்பினாள். ஏய் யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நீ என்ன பேசிட்ட? ஏதோ பணத்தை காணுன்ற கோவத்துல கொஞ்சம் கத்துனேன். அந்நேரம் யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நான் தப்பாவே எடுத்துக்கல. இத்தனைக்கும் தப்பு ஏன் பேர்ல தானே, அதுதான் பேசாம போயிட்டேன். இல்லைங்க, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்லை. பணம் இங்கதான் விழுந்திருந்தது, நான் இப்பதான் பார்த்தேன் என்று அந்த பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். ஓ அப்படியா, சரிம்மா. அதனால என்ன, இந்த பணம் அப்ப காணாம போனதும் நல்லதா போச்சு. நீ கத்துனதும் ஊருக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அன்னைக்கே நேரா போய் பஸ் ஏறிட்டேன். அந்த ரஞ்சித் அண்ணன் வரல? இல்லம்மா, எங்க முதலாளிய பார்க்க போறேன். எதுக்கு மற்றவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு? நேரா நானே அவரை போய் பார்த்து நம்ம நிலைமை எடுத்து சொன்னேன். உடனே அவர் என் மேல பரிதாபப்பட்டு அவங்க பையனுக்கு போனை போட்டு எனக்கு திரும்ப அந்த வேலையை போட்டு கொடுக்க சொல்லிட்டாரு. அதோட இந்த 1 வருஷம் சம்பளத்தையும் மொத்தமா கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு என்றான். அப்படியா என்று அவனை அணைத்து கொண்டாள் பல்லவி. ஆமாம்மா, அதுதான் ஸ்வீட் வாங்கி வந்தேன். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பழையபடி சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். சரி சரி, போய் எழுந்து கிளம்புங்க. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோம். சரிங்க என்று பல்லவி மகிழ்ச்சியோடு அவன் கன்னத்தில் முத்தம் கொடுக்க பிள்ளைகளும் அவனை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தனர். நால்வரும் ஜோராக கிளம்பி வீட்டை பூட்டி கொண்டு கோவிலுக்கு புறப்பட பக்கத்து பொஷனில் இருக்கும் கலாவின் வீட்டு வாசலில் ஹவுஸ் ஓனர் வந்து வாடகைக்காக கத்தி கொண்டிருந்தாள். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கக்கா, எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாம இந்த மாசம் வேலைக்கு போகல, அதனால சம்பளமும் வரல. அடுத்த மாசம் கண்டிப்பா சேர்த்தே கொடுத்துறோம் என்று கலா அவளுக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருக்க, வீட்டுக்கு வீடு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் சரி கட்டிட்டு போகிறது தான் வாழ்க்கை. சும்மாவா சொன்னாங்க சம்சாரம் என்றது ஒரு பெரிய கடல்னு? அதுல நீந்தி வரவனை தான் கடவுள் முதல்ல ஏத்துப்பாருன்னு.
என்று மனதிற்குள் சிரித்து கொண்டு சென்றாள் பல்லவி. இத்துடன் வீட்டுக்கு வீடு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படி கிவியல் உங்கள் சகி.